வணக்கம் நேர்களே. இன்னைக்கு நம்ம சேனல்ல மஹேந்திரா 3XO AX5 டீசல் வேரியண்டோட டீட்டெயிலான ரிவ்யூ பார்க்க போறோம். 2019ல லான்ச் செய்யப்பட்ட XUV 300ஓட சக்சஸுக்கு அப்புறம் ஒரு பிக்கஸ்ட் அப்கிரேடேஷன் கொடுத்து XUV 3XO மாடலை மஹேந்திரா லான்ச் பண்ணியிருக்காங்க. ஃபியூச்சர்ஸ், டிசைன் மற்றும் சேஃப்டி ஆப்ஷன்ஸ் 3 டைம்ஸ் இந்த வண்டியில் இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணியிருக்கிறாங்க. மஹேந்திராவோட ஃபேமஸான X100 டிவோலி பிளாட்ஃபார்மில் தான் இந்த 3XOவை மேனுஃபேக்சரிங் பண்ணியிருக்கிறாங்க. XUV 300க்கு ஒரு ப்ராப்பரான ரீஇன்ஜினியரிங் கொடுத்து XUV 3XOவா மஹேந்திரா லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. இதுதான் வண்டியோட கீ. மஹேந்திரா தார், மஹேந்திரா பொலேரோ நியோ, மஹேந்திரா ஸ்கார்பியோ எண்ணுக்கு கொடுக்குற அதே கீ தான் இந்த மஹேந்திரா 3XOவுக்கும் கொடுத்துருக்காங்க. ஒரு ப்ராப்பரான ஃபிளிப் கீ டிசைன் தான் இந்த வேரியண்ட்டுக்கு கொடுத்துருக்காங்க. கீயோட ஒரு பக்கம் மஹேந்திராவோட ட்வின் பீக் லோகோவும், இன்னொரு பக்கம் லாக் மற்றும் அன்லாக் பட்டனும் கொடுத்துருக்காங்க. கீ பொறுத்தவரையில ஒரு சிம்பிளான வெயிட்லெஸ் கீ பேட்டர்ன் தான் இந்த 3XOவுக்கு கொடுத்துருக்காங்க. பேசிவ் கீலெஸ் என்ட்ரி ஃபீச்சர் AX5 வேரியண்ட்ல இருந்தே அவைலபிளா இருக்குது. வண்டியோட டீட்டெயிலான ரிவ்யூ பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த 3XOவை நமக்கு ரிவ்யூக்காக வழங்கியிருக்கவங்க ஜெயின்ஸ் கார்ஸ் மஹேந்திரா ஷோரூம் வெள்ளூர். வெள்ளூர்ல இருக்கிற பசூர்ல தான் இந்த ஷோரூம் இருக்குது. இந்த ஷோரூம்ல சேல்ஸ் மற்றும் சர்வீஸ் ரெண்டுமே கொடுக்குறாங்க. கமர்ஷியல் வெஹிக்கிள்களையும் பக்கத்திலேயே ஒரு தனி டிவிஷனா சேல்ஸ் பண்றாங்க. மஹேந்திராவோட எல்லா வெஹிக்கிள்ஸும் புக்கிங் மற்றும் டெஸ்ட் டிரைவும் அவைலபிளா இருக்குது. புதுசா கார் வாங்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமா எங்க செக் பண்ணி பாருங்க. ஷோரூமோட அட்ரஸ் மற்றும் கான்டாக்ட் டீடைல்ஸ் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது. கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. யூசரோட ஃப்ளெக்சிபிலிட்டிக்கு ஏற்ற மாதிரி மொத்தம் 9 வேரியண்ட்டில் இந்த 3XOவை லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. MX1, MX2, MX2 Pro, MX3, MX3 Pro, AX5, AX5 Luxury, AX7, AX7 Luxury இந்த மாதிரி 9 வேரியண்ட்டில் இந்த 3XOவை லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. AX7 Luxury பேக்கேஜ் தான் டாப் வேரியண்டாக இருக்குது. XUV 300 கூட கம்பேர் பண்ணும்போது டிசைன் மற்றும் ஃபீச்சர்ஸ் ரொம்பவே இம்ப்ரூவ் ஆகிருக்குது இந்த 3XOவில். 35 ஸ்டாண்டர்ட் அடிஷனல் சேஃப்டி ஃபீச்சர்ஸ் இந்த 3XOவில் ஆட் பண்ணியிருக்கிறாங்க. 360 டிகிரி சரௌண்டிங் வியூ கேமரா சிஸ்டம், எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி கண்ட்ரோல், ஃப்ரண்ட் அண்ட் ரியர் பார்க்கிங் சென்சார்ஸ், டயர் ப்ரெஷர் மானிட்டரிங் சிஸ்டம், ஆல் 4 வீல் டிஸ்க் பிரேக் சிஸ்டம். இந்த ஆல் 4 வீல் டிஸ்க் பிரேக் ஃபீச்சர் பொறுத்தவரையில் ஸ்டாண்டர்டாக பேஸ் வேரியண்ட்டில் இருந்தே அவைலபிளாக இருக்குது. பிளைண்ட் ஸ்பாட் மானிட்டர், பெசல்லெஸ் ஆட்டோ டிமிங் IVRM, எலக்ட்ரானிக் பவர் பிரேக் அண்ட் ஆட்டோ ஹோல்ட் ஃபீச்சரும் அவைலபிளாக இருக்குது இந்த 3XOவில். இந்த AX5 வேரியண்டோட ஹைலைட்டடான ஃபீச்சர்ஸ்னு பார்த்தோம்னா ட்வின் HD 26 cm இன்ஃபோடைன்மெண்ட் அண்ட் 26 cm டிஜிட்டல் கிளஸ்டர் ஸ்க்ரீன், அடர்னாக்ஸ் கனெக்ட் வித் பில்ட்-இன் அலெக்சா, ஆன்லைன் நேவிகேஷன், வயர்லெஸ் ஆண்ட்ராய்டு ஆட்டோ அண்ட் ஆப்பிள் கார்ப்ளே, 16-inch டைமண்ட் கட் அலாய் வீல்ஸ், டுவெல் ஜோன் கிளைமேட் கண்ட்ரோல் AC சிஸ்டம், ரியர் வியூ கேமரா, பாசிவ் கீலெஸ் என்ட்ரி, புஷ் பட்டன் ஸ்டார்ட், லெதர் ஸ்டீரிங் அண்ட் கியர் நாப், டயர் ப்ரெஷர் மானிட்டரிங் சிஸ்டம், எலக்ட்ரிக்கலி ஃபோல்டபிள் OVRM with mirror adjustment, height adjustable driver seat, rear armrest with cup holder feature, auto headlamps, auto wiper, rear wiper and washer feature, roof rails and rear spoiler, rear defogger, 6 speakers with surrounding system, adjustable headrest for second row and middle row passenger, பவர் விண்டோஸ், ஒன் டச் அப் டிரைவர் சைட். இந்த மாதிரி ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் இந்த AX5 வேரியண்ட்டில் அவைலபிளாக இருக்குது. அட்ராக்டிவான 8 கலர் ஆப்ஷன்ஸும் இந்த 3XOவுக்கு கொடுக்குறாங்க. சிங்கிள் டோன் மற்றும் டுவெல் டோன் 2 கலர் ஆப்ஷன்ஸும் அவைலபிளாக இருக்குது. சிட்ரைன் எல்லோ, டீப் ஃபாரஸ்ட், டூன் பீச், எவரெஸ்ட் ஒயிட், கேலக்ஸி கிரே, நெபுலா ப்ளூ, ஸ்டீல்த் பிளாக், டேங்கோ ரெட் இந்த மாதிரி 8 ப்ராப்பரான கலர் ஆப்ஷன்ஸ் கொடுக்குறாங்க. XUV 300 கூட கம்பேர் பண்ணும்போது ஒரு அட்ராக்டிவான மற்றும் ஸ்போர்ட்டிவான கலர் ஆப்ஷன்ஸ் இந்த 3XOவில் இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். பவர்ஃபுல்லான 3 இன்ஜின் ஆப்ஷன்ஸ் இந்த 3XOவுக்கு கொடுக்குறாங்க. பெட்ரோலுக்கு 2 இன்ஜின் ஆப்ஷனும், டீசல் வேரியண்ட்டுக்கு 1 இன்ஜின் ஆப்ஷனும் கொடுக்குறாங்க. பெட்ரோல் வேரியண்ட் பொறுத்தவரையில் எம்ஸ்டாலியன் டர்போசார்ஜ்டு மல்டி பாயிண்ட் ஃபியூல் இன்ஜெக்ஷன் சிஸ்டம் ஒரு இன்ஜினும், எம்ஸ்டாலியன் டர்போசார்ஜ்டு இன்டர்கூல்டு கேசோலைன் டைரக்ட் இன்ஜெக்ஷன் ஒரு இன்ஜினும் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி 2 இன்ஜின் ஆப்ஷன் பெட்ரோல் வேரியண்ட்டுக்கு கொடுக்குறாங்க. டீசல் வேரியண்ட் பொறுத்தவரையில் டர்போ டீசல் வித் CRDE 1.5 லிட்டர் என்ஜின் அவைலபிளாக இருக்குது.
கியர் டிரான்ஸ்மிஷன் பொறுத்தவரையில் 6 ஸ்பீட் மேனுவல் டிரான்ஸ்மிஷன் மற்றும் 6 ஸ்பீட் ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன் 2 டைப் டிரான்ஸ்மிஷனும் வேரியன்ட் வைஸ் அவைலபிளாக இருக்குது. பார்க்கறதுக்கு ஒரு மினி XUV 700 போல இருந்தாலும் ஃபீச்சர்ஸும் XUV 700ல இருக்கிற ஆல்மோஸ்ட் எல்லா ஃபீச்சரும் இந்த 3XOக்கு அடாப்டிவ் பண்ணியிருக்கிறாங்க. சப் 4 மீட்டர் கேட்டகரி வெஹிக்கிள்லயே ஃபர்ஸ்ட் டைம் இந்த லெவல் 2 ADAS ஃபீச்சர் 3XOல தான் மஹேந்திரா கொண்டு வந்திருக்கிறாங்க. அடாப்டிவ் க்ரூஸ் கண்ட்ரோல், ஆட்டோ எமர்ஜென்சி பிரேக்கிங் ஃபார் சைக்கிளிஸ்ட், ஆட்டோ எமர்ஜென்சி பிரேக்கிங் ஃபார் பெடஸ்ட்ரியன், ஆட்டோ எமர்ஜென்சி பிரேக்கிங் ஃபார் வெஹிக்கிள்ஸ், டிராஃபிக் சைன் ரெகக்னிஷன், ஃபார்வர்ட் கொலிஷன் வார்னிங், ஹை பீம் அசிஸ்ட், லேண்ட் கீப் அசிஸ்ட், லேண்ட் டெப்பர்ச்சர் வார்னிங், ஸ்மார்ட் பைலட் அசிஸ்ட், இந்த மாதிரி ஏகப்பட்ட அடிஷனலான சேஃப்டி ஃபீச்சர்ஸ் இந்த 3XOல கொண்டு வந்திருக்கிறாங்க. இன்ஃபோடெயின்மெண்ட் மற்றும் கிளஸ்டரும் ரொம்பவே இம்ப்ரூவ் ஆயிருக்குது இந்த 3XOல. நேவிகேஷன் பொறுத்தவரையில் கிளஸ்டர்லேயே டிஸ்பிளே ஆகிற மாதிரி கொடுக்குறாங்க. இதனால டிரைவிங் ரொம்பவே சிம்பிளாகவும் ஈஸியாகவும் இருக்கிற மாதிரி மஹேந்திரா பண்ணியிருக்கிறாங்க. வயர்லெஸ் சார்ஜிங் 65 வாட் USB C டைப் ஃபாஸ்ட் சார்ஜிங் ஃபீச்சரும் அவைலபிளாக இருக்குது. லேப்டாப்பை நம்ம சார்ஜ் பண்ணுற மாதிரி தான் இந்த 65 வாட் USB சார்ஜிங் போர்ட்டும் கொடுத்துருக்குறாங்க. கரண்ட் ஆட்டோமோட்டிவ் இண்டஸ்ட்ரியில் இருக்கிற டெக் ஃபீச்சர்ஸ் மற்றும் சேஃப்டி ஆப்ஷன்ஸ் எல்லாமே இந்த 3XOல அப்டேட் ஆகிருக்கிறத லைவாக நம்ம பார்க்க முடியும். குளோபல் என்கேப் 5 ஸ்டார் ரேட்டிங் வாங்கின SUV 300ல இருக்கிற அவுட் சைட் பாடி டிசைன் மற்றும் கேபின் தான் இந்த 3XOக்கும் கொடுத்துருக்காங்க. வீல் ஆர்ச் வித் கிளாடிங்லையும் நிறைய மாடிஃபிகேஷன்ஸ் நடந்திருக்குது. கரண்ட் ஆட்டோமோட்டிவ் இண்டஸ்ட்ரிக்கு ஏற்ற மாதிரி ஒரு ப்ராப்பரான இன்ஜினியரிங் அப்டேஷன் இந்த 3XOல கொடுத்துருக்காங்க. சைட் ப்ரொஃபைல் பொறுத்தவரையில் ஆல்மோஸ்ட் 300ல இருக்கிற மாதிரி தான் இந்த 3XOலையும் கொடுத்துருக்காங்க. சைடு கிளாடிங் மற்றும் வீல் ஆர்ச்சில் தான் இங்கே மைனரான அப்டேஷன் நடந்திருக்குது. ஒரு அட்ராக்டிவான ஹெட்லாம்ப் டிசைன் இங்கே நம்ம பார்க்க முடியும். பை LED ப்ரொஜெக்டர் ஹெட்லாம்ப் இந்த வேரியண்ட்டுக்கு அவைலபிளாக இருக்குது. MX3 ப்ரோவில் இருந்தே இந்த பை LED ப்ரொஜெக்டர் ஹெட்லாம்ப் ஃபீச்சர் கொடுக்குறாங்க. ஹெட்லாம்ப் பேட்டர்னுக்கு உள்ளேயே ஒரு எல் குரோம் டிசைனும் கொடுத்துருக்காங்க. இது வண்டியோட லுக்கை ரொம்பவே ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்காட்டுது. LED DRL வித் இண்டிகேட்டர் டர்ன் இண்டிகேட்டர் ஃபீச்சரும் இங்கே அவைலபிளாக இருக்குது. இந்த ஹெட்லாம்போட கன்சோல் உள்ளேயே ஃபாக்லாம்போட ப்ரொவிஷனும் கொடுத்துருக்காங்க. LED ஃபாக்லாம் ஃபீச்சர் பொறுத்தவரையில் AX7 வேரியண்ட்டில் இருந்து தான் அவைலபிளாக இருக்குது. ஒரு டைமண்ட் பேட்டர்ன் டிசைனும் இந்த ஹெட்லாம்போட கன்சோலை சுற்றி இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். ஒரு ஸ்டைலிஷான ஃப்ரண்ட் கிரில் வித் பியானோ பிளாக் ஃபினிஷிங்கில் கொடுத்துருக்காங்க. 6 ஸ்லாட் லைனும் இந்த ஃப்ரண்ட் கிரில்ல வெர்டிகலாக பிளேஸ் பண்ணியிருக்காங்க. கிரில்லோட சென்டரில் மஹேந்திராவோட ட்வின் பிக் லோகோவும் பிளேஸ் பண்ணியிருக்காங்க. டீசெண்டான ஏர்டாமோட ஓப்பனிங்கும் நம்ம எங்கே பார்க்க முடியும். ஃப்ரண்ட் கிரில்ல இருக்கிற மாதிரியே இந்த ஏர்டாம்லையும் ஒரு ஸ்லாட் பேட்டர்ன் டிசைன் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் பார்க்கிங் சென்சார் ஃபீச்சர் பொறுத்தவரையில் இந்த AX5 வேரியண்ட்டில் அவைலபிளாக இல்லை. AX7 வேரியண்ட்டில் இருந்து தான் ஃப்ரண்ட் பார்க்கிங் அசிஸ்ட் சென்சார் ஃபீச்சர் கொடுக்குறாங்க. ஃப்ரண்ட் பம்பரோட பாட்டம்லையும் ஒரு ஸ்டைலிஷான ஸ்கிட் பிளேட் டிசைன் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்கிட் பிளேட்லையும் ஒரு கிரிப் பேட்டர்ன் டிசைன் கொடுத்துருக்காங்க. ஒரு ப்ராப்பரான அண்டர் பாடி கார்டு ஃபீச்சரும் இன்ஜினுக்கு கொடுத்துருக்காங்க. நம்ம இங்கே கிளியராக பார்க்க முடியும். 300ல மிஸ்ஸிங்கான ஃபியூச்சர்ஸ் மற்றும் ஸ்போர்ட்டிவ்னஸை இந்த 3XOல நம்ம 3 டைம்ஸ் அடிஷனலாக பார்க்க முடியும். ஒரு ப்ராப்பரான ரீஇன்ஜினியரிங் இந்த ஃப்ரண்ட் டிசைனில் நடந்திருக்கிறத நம்ம பார்க்க முடியும். ஃப்ரண்ட் கிரில் க்ளோஸ்டாக இருந்தாலும் அதை மேட்ச் பண்ணுற மாதிரி ஒரு வைடரான ஏர்டாமோட ஓப்பனிங் இங்கே கொடுத்துருக்குறாங்க. ஒரு ஸ்டைலிஷ் வித் மாடர்னான டிசைனை எடுத்து கொடுக்குற மாதிரி இந்த டைமண்ட் பேட்டர்ன் டிசைன் வண்டியோட எல்லா இடத்துலையும் கொடுத்துருக்கிறத நம்ம பார்க்க முடியும். MX2 வேரியண்ட்டில் இருந்தே ஃபாலோ மீ ஹோம் ஹெட்லாம்ப் ஃபீச்சரும் இந்த 3XOக்கு அவைலபிளாக இருக்குது. ஃப்ரண்ட் பைனட்டோட டிசைன் டோட்டலாக சேஞ்ச் ஆகிருக்கிறத நம்ம பார்க்க முடியும். ஒரு கவ் வித் மஸ்குலான பேட்டர்ன் டிசைன் இந்த ஃப்ரண்ட் பைனட் டோருக்கு கொடுத்துருக்காங்க. மைல்டான ஸ்ட்ரக்சரல் லைன்ஸும் இந்த ஃப்ரண்ட் பைனட் டோர் மேலே பிளேஸ் ஆயிருக்கு. ப்ராப்பரான ஆல் ரவுண்ட் விசிபிலிட்டி கிடைக்கிற மாதிரி தான் வண்டியோட ஃப்ரண்ட் டிசைன் கொடுத்துருக்காங்க. வைடரான விண்ட்ஸ்கிரீனோட டிசைன் இங்கே நம்ம பார்க்க முடியும். வித் பிளாக் எனாமல் பேண்ட் டிசைனோட கொடுத்துருக்காங்க. 2 ஸ்க்ரீன் வைப்பர் வித் வாஷரோட நம்ம இங்கே பார்க்க முடியும். ஆட்டோ வைப்பர் ஃபீச்சரும் இந்த AX5 வேரியண்ட்டில் இருந்து அவைலபிளாக இருக்குது. ரியர் வைப்பர் வித் வாஷரோட ஃபீச்சரும் இந்த AX5 வேரியண்ட்டுக்கு கொடுத்துருக்காங்க. ஃபுல்லி பிளாக் கலர் பெயிண்டிங் தான் வண்டியோட A, B மற்றும் C பில்லருக்கும் கொடுத்துருக்காங்க. ஓவரால் பார்க்கும்போது டிசைன் வைஸ் ரொம்பவே இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் நடந்திருக்குது இந்த 3XOல. சன்ரூஃப் ஃபீச்சர் பொறுத்தவரையில் MX3 வேரியண்ட்டில் இருந்தே அவைலபிளாக இருக்குது. ரூஃப் ரைல்ஸ் மற்றும் ரியர் ஸ்பாய்லர் ஃபீச்சர் AX5 வேரியண்ட்டில் இருந்து தான் கொடுக்குறாங்க. ரூஃப் ரைல்ஸ்லையும் இந்த டைமண்ட் பேட்டர்ன் டிசைனிங் அப்ளை பண்ணியிருக்கிறாங்க. ஸ்டைலிஷான ப்ரஸ் ஃபிட் டைப் ரூஃப் ரைல் டிசைனிங் தான் இந்த 3XOக்கு கொடுத்துருக்குறாங்க. ஒரு ஸ்போர்ட்டிவான இண்டிகேட்டர் ஸ்பாய்லரும் நம்ம இங்கே பார்க்க முடியும். LED ஹை மவுண்ட் ஸ்டாப் லைட்டும் இந்த ஸ்பாய்லர் உள்ளேயே பிளேஸ் பண்ணியிருக்கிறாங்க. ரூஃப் மவுண்டட் ஆண்டனா ஃபீச்சரும் நம்ம இங்கே பார்க்க முடியும்.
ரியர் கிளாஸோட டிஃபாகிங் ஃபீச்சரும் AX5 வேரியண்ட்டில் அவைலபிளாக இருக்குது. ஃபுல்லி பிளாக் கலர்டு A, B மற்றும் C பில்லர்ஸை நம்ம எங்கே பார்க்க முடியும்? C பில்லரில் பார்த்தோம்னா ஒரு பியானோ பிளாக் ஃபினிஷிங் டிசைன் பேட்டர்ன் பிளேஸ் பண்ணியிருக்கிறாங்க. இது வண்டியோட சைட் ப்ரெசன்ஸை ரொம்பவே நல்லா எடுத்துக்காட்டுது. இப்போ வர சப் 4 மீட்டர் SUV எல்லாத்துலேயுமே இப்படி ஒரு பேட்டர்ன் டிசைன் இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். டுவெல் டோன் கலர்டு வேரியண்ட்டில் பார்த்தோம்னா ஸ்டெல்த் பிளாக் மற்றும் கால்வானோ கிரே 2 கலர் ஆப்ஷன்ஸ் கொடுக்குறாங்க. யூசரோட ஃப்ளெக்சிபிலிட்டிக்கு ஏற்ற மாதிரி டுவெல் டோன் வேரியண்ட்டுக்கு மட்டும் 2 ரூஃப் கலர் ஆப்ஷன் கொடுக்குறாங்க. சிங்கிள் பேன் சன்ரூஃப் ஃபீச்சர் பொறுத்தவரையில் பேஸ் வேரியண்ட்டுக்கு அடுத்த வேரியண்டான MX2 Pro வேரியண்ட்டில் இருந்தே அவைலபிளாக இருக்குது. பேஸ் வேரியண்ட்டுக்கு அடுத்த வேரியண்ட்டிலே எனக்கு சன்ரூஃப் ஃபீச்சர் வேணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக இந்த MX2 Pro வேரியண்ட்டை செலக்ட் பண்ணலாம். பிளாக் கலர்டு OVRM வித் LED டர்ன் இண்டிகேட்டரோட கொடுத்துருக்காங்க. எலக்ட்ரிக்கலி ஃபோல்டபுள் ஃபீச்சரும் இந்த OVRMல அவைலபிளாக இருக்குது. எலக்ட்ரிக்கலி மிரர் அட்ஜஸ்ட்மெண்ட் ஃபீச்சரும் இதில் அவைலபிளாக இருக்குது. பார்க்குறதுக்கு ரொம்ப ஸ்போர்ட்டிவாக இருக்கிற மாதிரி ஒரு கிளாசி பிளாக் கலர்டு ட்ரீட்மெண்ட் தான் இந்த OVRMக்கு கொடுத்துருக்காங்க. பாடி கலர்டு டோர் ஹேண்டில்ஸ் வித் ரெக்வஸ்ட் பட்டன் ஃபீச்சரோட கொடுத்துருக்காங்க. மேனுவல் கீலாக் ஆப்ஷனும் டிரைவரோட டோர் ஹேண்டிலில் அவைலபிளாக இருக்குது. ரிமோட் கீலெஸ் என்ட்ரி ஃபீச்சர் பொறுத்தவரையில் MX2 வேரியண்ட்டில் இருந்தே அவைலபிளாக இருக்குது. பேசிவ் கீலெஸ் என்ட்ரி ஃபீச்சர் இந்த AX5 வேரியண்ட்டில் இருந்து தான் கொடுக்குறாங்க. ஸ்மூத் கர்வ்ஸ் அண்ட் லைன்ஸ் வண்டியோட ரியர் ஃபெண்டர் மற்றும் ஃப்ரண்ட் ஃபெண்டர்லையும் ட்ரா பண்ணியிருக்காங்க. டிசைன் வைஸ் பார்க்கும்போது XUV 300ல் இருந்த அதே சைட் ப்ரெசன்ஸை இந்த XUV 3XOலையும் கொடுத்துருக்காங்க. வீல் ஆர்ச் மற்றும் சைடு கிளாடிங்கில் டிசைனில் கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணியிருக்கிறத நம்ம பார்க்க முடியும். 300 விட ஒரு பெட்டரான ரீஇன்ஜினியரிங் மற்றும் ஸ்போர்ட்டிவான டிசைன் இந்த 3XOவுக்கும் கொடுத்துருக்காங்க. வீல் ஆர்ச்சில் ஒரு கட்டிங் டிசைன் கொடுத்துருக்காங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப ஸ்டைலிஷாக இருக்குது. 360 டிகிரி கேமரா ஃபீச்சர் பொறுத்தவரையில் AX5 லக்ஸரி வேரியண்ட் மற்றும் AX7 லக்ஸரி வேரியண்ட்டில் மட்டும்தான் அவைலபிளாக இருக்குது. பிளைண்ட் வியூ மானிட்டர் ஃபீச்சரும் இந்த லக்ஸரி வேரியண்ட்டில் மட்டும்தான் கொடுக்குறாங்க. ஸ்டைலிஷான 16 இன்ச் டைமண்ட் கட் அலாய் வீல்ஸ் ஃபீச்சர் இந்த AX5 வேரியண்ட்டில் இருந்தே கொடுக்குறாங்க. அலாய் வீலோட சென்டரில் ட்வின் பிக் லோகோ பிளேஸ் பண்ணியிருக்கிறத நம்ம பார்க்க முடியும். டயர் ப்ரொஃபைல் பார்த்தோம்னா 205/65 16 இன்ச் ரேடியல் டியூப்லெஸ் டயர் இந்த வேரியண்ட்டுக்கு கொடுத்துருக்காங்க. ஸ்டார்டிங் வேரியண்டான MX1, MX2 மற்றும் MX3 வேரியண்ட்டுக்கு ஸ்டீல் வீல் ஆப்ஷன் தான் கொடுக்குறாங்க. ஃப்ரண்ட் சஸ்பென்ஷன் பொறுத்தவரையில் மெக்பர்சன் ஸ்ட்ரத் வித் ஆன்டி ரோல் பார் சஸ்பென்ஷன் சிஸ்டம் தான் வண்டியோட ஃப்ரண்டில் கொடுத்துருக்காங்க. டிஸ்க் பிரேக் ஆப்ஷன் 4 வீலுக்கும் கொடுத்துருக்காங்க. இது ஒரு நல்ல விஷயம் அப்படின்னே சொல்லலாம். பேஸ் வேரியண்ட்டில் இருந்தே 4 வீலுக்கும் டிஸ்க் பிரேக் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸ்பேர் வீல் பொறுத்தவரையில் 135/90 16 இன்ச் ஸ்பேர் வீல் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்பேர் வீலை நம்ம 80 km ஸ்பீடில் தான் ரன் பண்ணுற மாதிரி இருக்கும். ரியர்லையும் ஒரு ஸ்டைலிஷான டைமண்ட் கட் அலாய் வீல் நம்ம பார்க்க முடியும். ஒரு சாலிடான MRF வாண்டரர் டயர் தான் இந்த 3XOக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. டாப் வேரியண்டான AX7 வேரியண்ட்டில் இருந்து 17 இன்ச் அலாய் வீல்ஸ் ஃபீச்சர் கொடுக்குறாங்க. ரியர் வீலோட சஸ்பென்ஷன் பார்த்தோம்னா ட்விஸ்ட் பீம் சஸ்பென்ஷன் வித் காயில் ஸ்ப்ரிங்கோட கொடுத்துருக்காங்க. சஸ்பென்ஷன் சிஸ்டம் பொறுத்தவரையில் MX1 வேரியண்ட்டில் இருந்து AX7 வேரியண்ட் வரைக்கும் ஒரு காமனான சஸ்பென்ஷன் சிஸ்டம் தான் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ரியர் சஸ்பென்ஷனோட காயில் ஸ்ப்ரிங் எப்படி இருக்குது அப்படின்னு வண்டியோட அண்டர் பாடியில் போய் பார்ப்போம். ஒரு ப்ராப்பரான ஃபினிஷிங் மற்றும் இன்சுலேஷன் வண்டியோட அண்டர் பாடியில் இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். காயில் ஸ்ப்ரிங் இங்கே தான் பிளேஸ் பண்ணியிருக்காங்க. கிளியராக நம்ம பார்க்கலாம். ஃபியூல் டேங்க், மஃப்ளர் வித் சைலன்சர் இங்கே பிளேஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு ஸ்மூத்தான மற்றும் கம்ஃபர்டபுளான ரைடிங் கிடைக்கிற மாதிரி தான் வண்டியோட சஸ்பென்ஷன் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. AX5 மற்றும் AX7 லக்ஸரி வேரியண்ட்டுக்கு மட்டும் எலக்ட்ரானிக் பார்க்கிங் பிரேக் வித் ஆட்டோ ஹோல்டு ஃபீச்சர் கொடுக்குறாங்க. மற்ற வேரியண்ட் எல்லாத்துக்குமே நார்மல் ஃபீச்சர் மட்டும் தான் அவைலபிளாக இருக்குது. எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி கண்ட்ரோல் ஃபீச்சர் பொறுத்தவரையில் பேஸ் வேரியண்ட்டில் இருந்தே எல்லா வேரியண்ட்டுக்கும் அவைலபிளாக இருக்குது. முக்கியமான சேஃப்டி ஃபீச்சர்ஸ் பேஸ் வேரியண்ட்டில் இருந்தே கவர் ஆகிற மாதிரி தான் இந்த 3XOக்கு கொடுத்துருக்காங்க. வீல் ஆர்ச்சோட கிளாடிங்கை ரியர் டோரோட ஸ்ப்ளிட் அப் பண்ணி பிளேஸ் பண்ணியிருக்காங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப ஸ்டைலிஷாக இருக்குது. வெஹிக்கிளோட ஓவரால் டைமென்ஷன் எப்படி இருக்குது அப்படின்னு இப்போ பார்ப்போம். லென்த் பொறுத்தவரையில் 3990 mm லென்த் கொடுக்குறாங்க. வித்து பார்த்தோம்னா 1821 mm வித் வருது. ஹைட்டு பார்த்தோம்னா 1647 mm ஹைட் வருது. ஓவரால் வீல் பேஸ் பார்த்தோம்னா 2600 mm வண்டியோட வீல் பேஸ் கொடுத்துருக்காங்க. 201 mm கிரவுண்ட் கிளியரன்ஸும் இந்த 3XOக்கு அவைலபிளாக இருக்குது. ஒரு லார்ஜான கிரவுண்ட் கிளியரன்ஸ் தான் இந்த 3XOக்கு கொடுத்துருக்காங்க.
இம்ப்ராப்பர் ரோட் மற்றும் ஆஃப் ரோட்ல கூட வண்டியை ஈஸியா ஹேண்டில் பண்ற மாதிரி தான் கிரவுண்ட் கிளியரன்ஸ் இருக்குது. ஓவரால் கர்வ் வெயிட் பார்த்தோம்னா 1300ல இருந்து 1400 வரைக்கும் வருது. கர்வ் வெயிட் பார்த்தாலே தெரியுது ஒரு ஹெவியான பாடி பில்ட் தான் இந்த 3XOக்கு கொடுத்துருக்காங்க. வீல் டர்னிங் ரேடியஸ் பார்த்தோம்னா 5.3 மீட்டர் டர்னிங் ரேடியஸ் கொடுக்குறாங்க. ஒரு டீசெண்டான டர்னிங் ரேடியஸ் தான் இந்த 3XOக்கு கொடுத்துருக்காங்க. ஓவரால் டைமென்ஷன் பொறுத்தவரையில் ஆல்மோஸ்ட் XUV 300ல இருக்கிற மாதிரியே இந்த 3XOவிலும் இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். ஒரு டீசெண்டான கேபின் ஸ்பேஸும் வண்டியோட இன்டீரியரில் நம்ம பார்க்க முடியும். பூட் ஸ்பேஸ் பொறுத்தவரையில் 364 லிட்டர் பூட் ஸ்பேஸ், ஒரு லார்ஜான பூட் ஸ்பேஸ் இந்த வண்டிக்கு கொடுத்துருக்காங்க. ஸ்டைல், பெர்ஃபார்மன்ஸ், சேஃப்டி வித் ஸ்பேசியஸோட வெஹிக்கிள் வேணும்னு பார்த்துட்டு இருக்கவங்க தாராளமாக இந்த 3XOவை செலக்ட் பண்ணலாம். ஒரு ப்ராப்பரான லக்ஸரி வித் பெர்ஃபார்மன்ஸோட இந்த வண்டியோட டிசைன் மற்றும் ஃபீச்சர்ஸ் இருக்குது. கரண்ட் ஆட்டோமோட்டிவ் இண்டஸ்ட்ரியில் இந்த கனெக்டிங் டெயில் லேம்ப் ஃபீச்சர் தான் ட்ரெண்டிங்காக இருக்குது. அதை இந்த 3XOவில் அப்கிரேட் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு ஸ்டைலிஷான இன்டகிரேட்டட் ஸ்பாய்லர் நம்ம எங்கே பார்க்க முடியும். இந்த ஸ்பாய்லர் உள்ளேயே LED ஹை மவுண்ட் ஸ்டாப் லைட்டும் பிளேஸ் பண்ணியிருக்கிறாங்க. ரூஃப் ஆண்டனா ஃபீச்சரும் இங்கே அவைலபிளாக இருக்குது. ரியர் கிளாஸோட டிஃபாக்கர் ஃபீச்சர் பொறுத்தவரையில் இந்த AX5 வேரியண்டில் இருந்து தான் அவைலபிளாக இருக்குது. ஒரு வைடரான ரியர் கிளாஸ் வித் பிளாக் எனாமல் பேண்ட் டிசைனோட கொடுத்துருக்குறாங்க. ரியர் வைப்பர் வித் வாஷர் ஃபீச்சரோட கொடுத்துருக்காங்க. வாஷர் இங்கே தான் பிளேஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபீச்சரும் AX5 வேரியண்டில் இருந்து தான் அவைலபிளாக இருக்குது. இந்த AX5 வேரியண்ட்டை ஒரு வேல்யூ ஃபார் மணி வேரியண்ட் அப்படின்னே சொல்லலாம். ஸ்டைலிஷான பூட் டோரோட டிசைன் நம்ம எங்கே பார்க்க முடியும். பூட் டோரோட சென்டரில் மஹிந்திராவோட ட்வின் பிரேக் லோகோ பிளேஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு கீழே XUV 3XOவோட பேட்சிங்கும் பிளேஸ் பண்ணியிருக்காங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப இம்ப்ரெசிவாக இருக்கிற மாதிரி பூட் டோர்லையும் ஒரு ஸ்மூத் கர்வ்ஸ் அண்ட் லைன்ஸ் ட்ரா பண்ணியிருக்கிறாங்க. ஃபுல்லி பிளாக் கலர்டு ஹார்ட் பிளாஸ்டிக் ரியர் பம்பர் நம்ம இங்கே பார்க்க முடியும். பம்பரோட 2 எட்ஜஸ்லையும் ரிஃப்ளெக்டர் பிளேஸ் பண்ணியிருக்காங்க. டைமண்ட் பேட்டர்ன் டிசைனிங்கும் இந்த ரியர் பம்பரில் அப்ளை பண்ணியிருக்கிறத நம்ம பார்க்க முடியும். 2 ரியர் பார்க்கிங் சென்சார்ஸ் இங்கே அவைலபிளாக இருக்குது. பேஸ் வேரியண்டான MX1 வேரியண்டில் இருந்தே பார்க்கிங் சென்சார் ஃபீச்சர் அவைலபிளாக இருக்குது. நம்பர் பிளேட்டோட ப்ரொவிஷனுக்கு மேலே தான் ரிவர்ஸ் கேமரா பிளேஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம இங்கே கிளியராக பார்க்க முடியும். டார்க் சில்வர் ஃபினிஷ்டு கலரில் ஒரு ஸ்கிட் பிளேட்டும் இந்த பம்பரோட எட்ஜஸில் ஆட் பண்ணியிருக்கிறாங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப ரகுடாகவும் வண்டியை ரொம்ப ஸ்டைலிஷாகவும் எடுத்துக்காட்டுது. ஸ்டைலிஷான ஃபுல்லி கனெக்டட் LED டெயில் லேம்ப் ஃபீச்சர் தான் இந்த 3XOவுக்கு கொடுத்துருக்காங்க. பேஸ் வேரியண்டில் இருந்தே எல்லா வேரியண்ட்டுக்கும் இந்த LED டெயில் லேம்ப் ஃபீச்சர் அவைலபிளாக இருக்குது. பவர்ஃபுல்லான இன்ஃபினிட்டி LED டெயில் லேம்ப் தான் இந்த 3XOவுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. XUV 300 கூட கம்பேர் பண்ணும்போது டிசைன் மற்றும் ஃபீச்சர்ஸ் மல்டி டைம் இம்ப்ரூவ் ஆகிருக்கிறத எல்லா இடத்துலையும் நம்ம பார்க்க முடியும். இன்டகிரேட்டட் டர்ன் இண்டிகேட்டரும் இந்த LED டெயில் லேம்ப் செட்டப் உள்ளேயே அவைலபிளாக இருக்குது. ஷார்ப்பான ஸ்மூத் கர்வ்ஸ் அண்ட் லைன்ஸ் பூட் டோர் மேலையும் ஃப்ரண்ட் பாய்னட் டோர் மேலையும் வண்டியோட சைட்லையும் கொடுத்துருக்கிறத நம்ம பார்க்க முடியும். இது வண்டியோட ஃப்ரண்ட், ரியர் மற்றும் சைட் ப்ரெசன்ஸை ரொம்ப பியூட்டிஃபுல்லாக எடுத்துக்காட்டுது. பூட் டோர் ஓப்பன் பண்ணி பூட் ஸ்பேஸ் எப்படி இருக்கு அப்படின்னு இப்போ பார்ப்போம். இந்த 3XOவோட ஓவரால் பூட் ஸ்பேஸ் பார்த்தோம்னா 364 லிட்டர் கொடுக்குறாங்க. ஒரு லார்ஜான பூட் ஸ்பேஸ் தான் இந்த 3XOவுக்கு கொடுத்துருக்குறாங்க. லார்ஜான 3 சூட்கேஸை வண்டியில் லோட் பண்ணியிருக்கிறத நம்ம பார்க்க முடியும். இன்னும் 2 சூட்கேஸ் கூட ஆட் பண்ணுற மாதிரி தான் வண்டியோட ஸ்பேசியஸ் இருக்குது. சப் 4 மீட்டர் SUVயாக இருந்தாலும் ஸ்பேசியஸ் வைஸ் மஹிந்திரா ரொம்ப நல்லாவே ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. இன்னும் நமக்கு ஸ்பேசியஸ் வேணும்னா ஆட் பண்ணுற மாதிரி ரியர் சீட் ஸ்பிளிட்டிங் ஆப்ஷனும் இதில் கொடுத்துருக்காங்க. பேஸ் வேரியண்டில் இருந்தே இந்த ரியர் ஸ்பிளிட்டிங் சீட் ஆப்ஷன் அவைலபிளாக இருக்குது. பூட் டோரை ஓப்பன் பண்ண பிறகும் இந்த LED டெயில் லேம்ப் செட்டப் வெளியில் எக்ஸ்போஸ் ஆகிருக்கிறத நம்ம இங்கே கிளியராக பார்க்க முடியும். ஒரு ஷார்ப்பான டிசைன் மற்றும் டைமண்ட் பேட்டர்ன் இந்த LED டெயில் லேம்பில் அப்ளை பண்ணியிருக்கிறாங்க. 2 ஸ்பிட்டப்பாக C ஷேப்பில் இந்த LED டெயில் லேம்போட டிசைன் கொடுத்துருக்காங்க. 5 பேர் இருக்கிற ஃபேமிலிக்கு ஒரு சூட்டபிளான வெஹிக்கிளாக இருக்கிற மாதிரி தான் இந்த 3XOவோட டிசைன் மற்றும் ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. சூட்கேஸ் எல்லாம் எடுத்த பிறகு ஸ்பேசியஸ் எப்படி இருக்குது அப்படின்னு இப்போ பார்ப்போம். சஃபிஷியண்டான பூட் ஸ்பேஸ் கெப்பாசிட்டி தான் இந்த 3XOவுக்கு கொடுத்துருக்காங்க. இல்லுமினேட்டட் பூட் லைட் ஃபீச்சர் இந்த வேரியண்ட்டுக்கு அவைலபிளாக இல்லை. டாப் வேரியண்ட்டுக்கு தான் இல்லுமினேட்டட் பூட் லைட் ஃபீச்சர் கொடுத்துருக்குறாங்க. கேரி ஹூக்கும் இங்கே அவைலபிளாக இருக்குது. மொத்தம் 4 கேரி ஹூக் பூட்டோட 2 சைட்லையும் பிளேஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு கேரி ஹூக் 5 kgயும் இன்னொரு கேரி ஹூக் 7 kgயும் தாங்குற மாதிரி தான் டிசைன் பண்ணியிருக்கிறாங்க. ஹைட்டான இல்லைனா லார்ஜான சூட்கேஸை பிளேஸ் பண்ணோன்னா பார்சல் ட்ரையை ரிமூவ் பண்ணிட்டு தான் பிளேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும்.
ஃப்ளோர் மேட்டுக்கு கீழே தான் ஸ்பேர் வீலும் பிளேஸ் பண்ணியிருக்கிறாங்க. இதனால இன்டீரியர் உள்ள நமக்கு நிறைய ஸ்பேஸ் யூட்டிலைஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. ஃப்ளோர் மேட்டை ரிமூவ் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்ட்ராப்பும் கொடுத்துருக்காங்க. ஸ்பேர் வீலோட டயர் சைஸ் பார்த்தோம்னா 135/90 R16 2+ ரேடியல் டயர் கொடுத்துருக்காங்க. ஸ்டீல் வீல் ஆப்ஷன் தான் இந்த ஸ்பேர் வீலுக்கு கொடுத்துருக்காங்க. டூல்ஸை பிளேஸ் பண்ணுறதுக்கு ஒரு ப்ரொவிஷனும் இங்கே கொடுத்துருக்கிறத நம்ம பார்க்க முடியும். வீல் ஜாக் மற்றும் ஸ்பேனர் செட்டை ப்ராப்பராக பிளேஸ் பண்ணுற மாதிரி தான் இந்த டூல்ஸோட ட்ரேயில் ஓப்பனிங் கொடுத்துருக்குறாங்க. ஸ்பேர் வீலோட சைட்லையும் சின்ன ஸ்பேசியஸ் இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். ஓவரால் XUV 300 கூட கம்பேர் பண்ணும்போது இன்டீரியர் ஸ்பேஸ் மற்றும் பூட் ஸ்பேஸ் ரொம்பவே இம்ப்ரூவ் ஆகிருக்குது இந்த 3XOவில். இந்த பில்லரோட சைட்லையும் ஒரு கர்வ் ஷேப்பில் ஸ்பேசியஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. ஏர்வென்ட்ஸும் இந்த பில்லரோட சைட்ஸில் பிளேஸ் பண்ணியிருக்கிறத நம்ம பார்க்க முடியும். சீட்டை ஃபோல்டிங் பண்ணி ஸ்பேசியஸ் எப்படி இருக்குது அப்படின்னு இப்போ பார்ப்போம். ஒரு 60/40 ஸ்ப்ளிட்டிங் சீட்டு தான் இந்த 3XOவுக்கு கொடுத்துருக்காங்க. பேஸ் வேரியண்டில் இருந்தே இந்த ஃபீச்சர் எல்லா வேரியண்ட்டுக்கும் அவைலபிளாக இருக்குது. 2 சீட்டையும் ஃபோல்டிங் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு லார்ஜான ஸ்பேசியஸ் இன்டீரியரில் கிடைக்கிறத நம்ம பார்க்க முடியும். பெரிய லக்கேஜ் இல்லைன்னா மினி ஃபர்னிச்சர் இந்த மாதிரி லார்ஜான மெட்டீரியல்ஸை வண்டிக்குள்ளே ஏற்றுற மாதிரி ஒரு பெரிய பூட் ஸ்பேஸ் நமக்கு கிடைக்குது. 2 சீட்டையும் ஃபோல்டிங் பண்ணால் ஓவரால் 700 லிட்டர்ஸ்க்கு மேலே இருக்கிற பூட் ஸ்பேஸை நம்ம யூட்டிலைஸ் பண்ணுற மாதிரி தான் வண்டியோட இன்டீரியர் டிசைன் கொடுத்துருக்குறாங்க. சீட் மெட்டீரியல்ஸும் குவாலிட்டியான ஃபேப்ரிக் சீட் மெட்டீரியல்ஸ் தான் இங்கே யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. சீட் பெல்ட் ரிமைண்டர் ஃபீச்சர் மற்றும் 3 பாயிண்ட் சீட் பெல்ட் ஃபீச்சர் பேஸ் வேரியண்டில் இருந்தே எல்லா வேரியண்ட்டுக்கும் அவைலபிளாக இருக்குது. சீட் பெல்ட் ரிமைண்டர் ஃபீச்சர் பொறுத்தவரையில் ஃப்ரண்ட் மற்றும் ரியர் சீட்டில் இருக்கிற எல்லா பேசஞ்சருக்கும் ட்ரிகர் ஆகிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. இது ஒரு நல்ல சேஃப்டி ஃபீச்சர் அப்படின்னே சொல்லலாம். எமர்ஜென்சி பூட் டோர் ஸ்விட்ச் இங்கே பிளேஸ் பண்ணியிருக்காங்க. எமர்ஜென்சி சிச்சுவேஷனில் நம்ம இந்த பூட் டோரை ஓப்பன் பண்ணுற மாதிரி இந்த ஃபீச்சர் கொடுத்துருக்குறாங்க. பூட் டோரோட இன்சுலேஷன் ஃபினிஷிங் பொறுத்தவரையில் ஃபுல்லி ஹார்ட் பிளாஸ்டிக் யூஸ் பண்ணி ரொம்ப ப்ராப்பராக பண்ணியிருக்கிறாங்க. இங்கே ஒரு கிராப் ஹேண்டிலோட ப்ரொவிஷனும் கொடுத்துருக்காங்க. பூட் டோரோட எலக்ட்ரோ மேக்னெட்டிக் சுவிட்ச் நம்ம இங்கே பார்க்க முடியும். கரண்ட் மார்க்கெட்டில் இருக்கிற சப் 4 மீட்டர் SUV கூட கம்பேர் பண்ணும்போது ஸ்பேசியஸ், ஸ்டைல் மற்றும் டெக்னாலஜி வைஸ் ரொம்பவே இம்ப்ரூவ் ஆகிருக்குது அப்படின்னா அது இந்த 3XOவில் மட்டும்தான். சேஃப்டி ஃபீச்சர்ஸும் ரொம்பவே இம்ப்ரூவ் ஆகிருக்குது. சப் 4 மீட்டர் கேட்டகரி வெஹிக்கிளில் அடாஸ் ஃபீச்சர் ஃபர்ஸ்ட் டைம் இம்ப்ளிமெண்ட் பண்ணதும் இந்த 3XOவில் தான். ஃப்ரண்ட் இன்டீரியரில் போய் ஸ்பேசியஸ் மற்றும் டிசைன் எப்படி இருக்குது அப்படின்னு இப்போ பார்ப்போம். டோர்ஸ் பொறுத்தவரையில் ஸ்ட்ரைட்டாக ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதனால் வண்டிக்குள்ளே நம்ம ஈஸியாக போகிறதுக்கு ஸ்பேசியஸ் அதிகமாக கிடைக்கிற மாதிரி தான் இந்த டோர்ஸோட டிசைன் இருக்குது. ரெட் கலர் ரெஃப்ளெக்டரும் இந்த டோரோட எட்ஜஸில் பிளேஸ் பண்ணியிருக்காங்க சேஃப்டி பர்பஸ்க்காக. ப்ரீமியமான ஒயிட் வித் பிளாக் கலர்டு டுவெல் டோன் இன்டீரியர் இந்த 3XOவுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. பார்க்குறதுக்கே வண்டியோட இன்டீரியரை ரொம்ப ப்ரீமியமாகவும் ரொம்ப ஸ்போர்ட்டிவாகவும் எடுத்துக்காட்டுது. ஈஸியாக க்ளீன் மற்றும் மெயின்டைன் பண்ணுற மாதிரி குவாலிட்டியான ஹார்ட் பிளாஸ்டிக்ஸ் தான் வண்டியோட இன்டீரியரில் யூஸ் பண்ணியிருக்காங்க. சில்வர் கம் ஃபினிஷ்டு டோர் லாக் மற்றும் அன்லாக் லிவர் நம்ம இங்கே பார்க்க முடியும். ஸ்பீக்கரும் டோர்லேயே பிளேஸ் பண்ணியிருக்காங்க. பவர் விண்டோஸோட கண்ட்ரோல்ஸ் பட்டன் மற்றும் OVRMோட ஃபோல்டிங் மற்றும் அன்ஃபோல்டிங் பட்டனும் இங்கே பிளேஸ் பண்ணியிருக்காங்க. கிளாசியான பியானோ பிளாக் ஃபினிஷிங் கலரில் தான் இந்த பவர் விண்டோஸோட கண்ட்ரோல்ஸ் பட்டன் பேனலில் கொடுத்துருக்காங்க. 2 வாட்டர் பாட்டிலோட ப்ரொவிஷனும் நம்ம இங்கே பார்க்க முடியும். பக்கத்திலேயே ஒரு சின்ன ஸ்டோரேஜும் கொடுத்துருக்காங்க. 300 கூட கம்பேர் பண்ணும்போது இந்த டோர் பேனலோட டிசைனும் டோட்டலாகவே சேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க. மொத்தம் 6 ஸ்பீக்கர் ஆப்ஷன் இந்த AX5 வேரியண்டில் இருந்து கொடுக்குறாங்க. ஸ்பீக்கர் மற்றும் ட்வீட்டரோட ப்ரொவிஷன் நம்ம இங்கே பார்க்க முடியும். MX2 வேரியண்ட்டுக்கு 4 ஸ்பீக்கர் ஆப்ஷன் கொடுக்குறாங்க. AX5 வேரியண்டில் இருந்து தான் 6 ஸ்பீக்கர் ஆப்ஷன் அவைலபிளாக இருக்குது. ஆல் டோர் பவர் விண்டோஸ், டிரைவர் டோரோட ஒன் டச் டவுன் ஃபீச்சர் எல்லா வேரியண்ட்டுக்கும் அவைலபிளாக இருக்குது. எலக்ட்ரிக்கலி அட்ஜஸ்டபிள் OVRM ஃபீச்சரும் பேஸ் வேரியண்டில் இருந்தே எல்லா வேரியண்ட்டுக்கும் அவைலபிளாக இருக்குது. ஒரு ப்ராப்பர் வைடரான டோர் ஓப்பனிங் ஸ்பேசியஸ் தான் இந்த 3XOவுக்கு கொடுத்துருக்காங்க. வண்டியோட வின் நம்பர் டீட்டெயில்ஸ் இங்கே டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. டயரோட ஏர் ப்ரெஷர் இன்ஃபர்மேஷன் இங்கே டிஸ்பிளே ஆகிருக்குது. டிரைவரோட ரன்னிங் போர்ட்லையும் ஒரு ஹார்ட் பிளாஸ்டிக்கில் இருக்கிற கிளாடிங் பிளேஸ் பண்ணியிருக்கிறாங்க.
டிரைவர் சீட்டோட சீட் ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட் ஃபீச்சர் இந்த AX5 வேரியண்ட்டில் இருந்து அவைலபிளாக இருக்குது. சீட்டோட ஃபோல்டிங் லிவரும் நம்ம இங்கே பார்க்க முடியும். ப்ரீமியம் வித் ஜென்யூனான ஃபேப்ரிக் சீட் மெட்டீரியல்ஸ் இங்கே யூஸ் பண்ணியிருக்கிறத நம்ம பார்க்க முடியும். ஃபியூல் டேங்க் ஓப்பனரோட லிவர் இங்கே பிளேஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு ப்ராப்பரான ஹைட்டில் பிரேக், ஆக்சிலேட்டர் மற்றும் கிளட்ச் பிளேஸ் பண்ணியிருக்கிறத நம்ம இங்கே பார்க்க முடியும். ஃப்ரண்ட் பைனட் டோரோட ஓப்பனிங் லிவரும் இங்கே பிளேஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஃபியூஸோட ஜங்ஷன் பாக்ஸ் இங்கே பிளேஸ் பண்ணியிருக்கிறத நம்ம பார்க்கலாம். என்ஜின் ஐடில் ஸ்டாப் பட்டன் மற்றும் ஹெட்லைட்டோட லெவல் அட்ஜஸ்ட்மெண்ட் சுவிட்சும் இங்கே பிளேஸ் பண்ணியிருக்காங்க. அடிஷனல் அசசரிஸ் ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி 5 டம்மி சுவிட்சோட ப்ரொவிஷனும் இங்கே பிளேஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு ஸ்டைலிஷான ஏசி வென்ட்ஸ் நம்ம இங்கே பார்க்க முடியும். ஏசி வெண்டோட அவுட்டர் லைன் சுற்றி சில்வர் குரோம் ஃபினிஷ்டு லைனும் கொடுத்துருக்குறாங்க. 4-வே அட்ஜஸ்டபிள் வித் ஃப்ளோ கண்ட்ரோலோட இந்த ஏசி வெண்டை கொடுத்துருக்குறாங்க. அட்ஜஸ்டபிள் நாப்போட சென்டர்லையும் சில்வர் குரோம் ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க. மஹேந்திராவோட ஒரு ஸ்டைலிஷான 3 ஸ்போக் ஸ்டீரிங் வீல் இந்த 3XOவுக்கு கொடுத்துருக்காங்க. ஸ்டீரிங்கோட பாட்டம் ஸ்போக்குக்கு ஒரு கிளாஸியான பியானோ பிளாக் ஃபினிஷிங் கலரில் ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இது பார்க்குறதுக்கு வண்டியை ரொம்ப ஸ்போர்ட்டிவாக எடுத்து காட்டுது. ஸ்டீரிங் மவுண்டட் ஆடியோ கண்ட்ரோல் ஃபீச்சர் MX2 வேரியண்ட்டில் இருந்தே ஸ்டாண்டர்டாக எல்லா வேரியண்ட்டுக்கும் அவைலபிளாக இருக்குது. SUV செக்மெண்ட்லேயே ஃபர்ஸ்ட் டைம் 3 ஸ்மார்ட் ஸ்டீரிங் மோட்ஸ் இந்த 3XOவுக்கு கொடுத்துருக்காங்க. கம்ஃபர்ட் மோட், ஸ்போர்ட் மோட் மற்றும் நார்மல் மோட், இந்த மாதிரி 3 ஸ்டீரிங் மோட்ஸ் அவைலபிளாக இருக்குது. இந்த ஸ்டீரிங் மோட்ஸை பேஸ் வேரியண்ட்டில் இருந்தே ஸ்டாண்டர்டாக கொடுக்குறாங்க. லெதர் ட்ரீட்மெண்ட் வித் க்ரூஸ் கண்ட்ரோல் பட்டனும் இந்த ஸ்டீரிங் வீலில் அவைலபிளாக இருக்குது. ஸ்டீரிங் வீல் பொறுத்தவரையில் 300ல் இருந்த அதே ஸ்டீரிங் வீல் தான் இந்த 3XOவுக்கும் ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. ஆட்டோ ஹெட்லாம்ப் ஃபீச்சர் மற்றும் ஆட்டோ வைப்பர் ஃபீச்சரும் இந்த AX5 வேரியண்ட்டில் இருந்து எல்லா வேரியண்ட்டுக்கும் அவைலபிளாக இருக்குது. ஹெட்லாம்போட கண்ட்ரோல் சுவிட்ச் மற்றும் வைப்பரோட கண்ட்ரோல் சுவிட்ச் நம்ம இங்கே பார்க்க முடியும். இன்டீரியரோட டிசைன் மற்றும் குவாலிட்டி ரொம்பவே இம்ப்ரூவ் ஆகிருக்குது. டெக் ஃபீச்சர்ஸும் அடிஷ்னலாகவே ஆட் பண்ணியிருக்கிறாங்க இந்த 3XOவில். ஸ்டீரிங்கோட சேர்த்து மொத்தம் 6 ஏர்பேக் ஸ்டாண்டர்டாகவே பேஸ் வேரியண்ட்டில் இருந்து எல்லா வேரியண்ட்டுக்கும் அவைலபிளாக இருக்குது. ஃபர்ஸ்டே நம்ம பார்த்த மாதிரி இதுதான் வண்டியோட கீ. ஒரு ப்ராப்பரான ஃப்ளிப் கீ தான் இந்த மஹேந்திராவோட 3XOவுக்கும் கொடுத்துருக்காங்க. 300ல் வர அதே கீ தான் இந்த 3XOவுக்கும் அவைலபிளாக இருக்குது. கீயோட ஒரு பக்கம் மஹேந்திராவோட ட்வின் பீக் லோகோவும் இன்னொரு பக்கம் லாக் மற்றும் அன்லாக் பட்டனும் கொடுத்துருக்காங்க. இக்னிஷன் ஆன் பண்ணி கிளஸ்டர் மற்றும் இன்ஃபோடெயின்மெண்ட் சிஸ்டம் எப்படி இருக்கு அப்படின்னு இப்போ பார்ப்போம். ஒரு பிரீமியமான ஃபுல் டிஜிட்டல் 26 சென்டிமீட்டர் கிளஸ்டர் ஸ்க்ரீன் தான் இந்த 3XOவுக்கு கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் சைடு டேக்கோமீட்டரும் ரைட் சைடு RPM மீட்டரும் டிஸ்பிளே ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸ்டீரிங் மவுண்டட் கிளஸ்டர் கண்ட்ரோல் பட்டன்ஸ் நம்ம இங்கே பார்க்க முடியும். டிஜிட்டல் கிளாக், அவுட் சைட் டெம்பரேச்சர் டிஸ்பிளே, டிஸ்டன்ஸ் டு எம்டி, ஆவரேஜ் ஃபியூல் கன்சப்ஷன், ஆவரேஜ் ஸ்பீட் கால்குலேஷன், மல்டி ட்ரிப் மீட்டர், இந்த மாதிரி ஏகப்பட்ட இன்ஃபர்மேஷன் சிம்பிளாக டிஸ்பிளே ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஃபியூல் கேஜ் லெஃப்ட் சைடும் ரைட் சைடு இன்ஜின் டெம்பரேச்சரும் டிஸ்பிளே ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஹேண்ட் பிரேக் இண்டிகேஷன், ஏர்பேக் அலர்ட், சீட் பெல்ட் அலர்ட் மற்றும் ஹை ஸ்பீட் அலர்ட்டும் இதில் இண்டிகேஷன் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸ்டீரிங் மவுண்டட் கிளஸ்டர் கண்ட்ரோல்ஸ் பட்டனை நம்ம ஆக்சஸ் பண்ணி டிரைவ் இன்ஃபோவும் பார்க்குற மாதிரி பண்ணியிருக்காங்க. இதில் டிரைவிங் இன்ஃபர்மேஷன், கிளஸ்டரோட செட்டிங், வெஹிக்கிளோட இன்ஃபர்மேஷன் மற்றும் டிஸ்பிளே லேஅவுட்டும் நம்ம இதிலே சேஞ்ச் பண்ண முடியும். இன்டகிரேட்டட் நேவிகேஷனும் இதில் அவைலபிளாக இருக்குது. ஸ்டீரிங்கோட மோட்ஸும் நம்ம இதை யூஸ் பண்ணி சேஞ்ச் பண்ணிக்க முடியும். கிளஸ்டரோட லேஅவுட்டும் நமக்கு ஏற்ற மாதிரி சேஞ்ச் பண்ணிக்க முடியும். கன்சியூமரோட ஃப்ளெக்சிபிலிட்டிக்கு ஏற்ற மாதிரி தான் இந்த கிளஸ்டரோட டிசைன் மற்றும் ஃபீச்சர்ஸ் இருக்குது. ஃபியூல் இன்ஃபோவில் ஆக்சஸ் பண்ணி பார்த்தோம்னா ஃபியூலோட இன்ஃபர்மேஷன் எல்லாமே இது உள்ள டிஸ்பிளே ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ரேஞ்ச் மற்றும் ஆவரேஜ் நம்ம இதில் ஈஸியாக பார்க்குற மாதிரி கொடுக்குறாங்க. டிஸ்டன்ஸ் டு எம்டி, ஆவரேஜ் ஃபியூல் கன்சப்ஷனும் நம்ம இதில் பார்க்க முடியும். வெஹிக்கிளோட இன்ஃபோக்குள்ளே போய் பார்த்தோம்னா டயர் ப்ரெஷர் மற்றும் டயரோட டெம்பரேச்சரும் டிஸ்பிளே ஆகிற மாதிரி கொடுக்காங்க. ஒரு கிராஃபிக்கல் வியூவில் டயரோட ஏர் ப்ரெஷர் மற்றும் டயர் டெம்பரேச்சர் நம்ம இதில் ஈஸியாக பார்க்க முடியும். இந்த டிஜிட்டல் ஃபுல் கிளஸ்டர் ஃபீச்சர் பொறுத்தவரையில் AX5 வேரியண்ட்டிலேருந்து தான் எல்லா வேரியண்ட்டுக்கும் அவைலபிளாக இருக்குது. இந்த AX5 வேரியண்ட்டை ஒரு வேல்யூ ஃபார் மணி வேரியண்ட் அப்படின்னே சொல்லலாம். டாப் வேரியண்டான AX7 வேரியண்ட்டில் இருக்கிற எல்லா ஃபீச்சர்ஸும் ஆல்மோஸ்ட் இந்த AX5 வேரியண்ட்டில் கவர் ஆகிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ப்ரீமியமான 26 சென்டிமீட்டர் இன்ஃபோடெயின்மெண்ட் சிஸ்டமும் இங்கே அவைலபிளாக இருக்குது. இன்ஃபோடெயின்மெண்ட் சிஸ்டம் ஆஃபில் இருக்கும்போது டைம் டிஸ்பிளே ஆகிற மாதிரி பண்ணியிருக்காங்க.
MX2 வேரியண்ட்ல இருந்தே இந்த 26 சென்டிமீட்டர் இன்ஃபோடெயின்மென்ட் சிஸ்டம் அவைலபிளா இருக்குது. ஸ்டீரிங் மவுண்டட் ஆடியோ கண்ட்ரோல் ஃபீச்சரும் இந்த MX2 வேரியண்ட்ல இருந்தே கொடுக்குறாங்க. அப்கிரேட் பண்ணப்பட்ட ஒரு சென்சிட்டிவான டச் ஸ்கிரீன் இன்ஃபோடெயின்மென்ட் சிஸ்டம் இந்த 3XOல அவைலபிளா இருக்குது. MX2 வேரியண்ட்டுக்கு 4 ஸ்பீக்கர் ஆப்ஷனும் இந்த AX5 வேரியண்ட்டுக்கு 6 ஸ்பீக்கர் ஆப்ஷனும் கொடுக்குறாங்க. ஹை எஃபெக்டிவான ஒரு ப்ராப்பர் சரௌண்டிங் சவுண்ட் சிஸ்டம் தான் இந்த 3XOக்கு கொடுத்துருக்காங்க. ஆண்ட்ராய்டு ஆட்டோ, ஆப்பிள் கார்பிளே ஃபீச்சரும் இதில் அவைலபிளாக இருக்குது. AM, FM, USB, வைஃபை கனெக்டிவிட்டி மற்றும் ப்ளூடூத் கனெக்டிவிட்டியும் இதில் அவைலபிளாக இருக்குது. DRL லேமோட ஆன் ஆஃப் செட்டிங், சவுண்ட் ஈக்குவலைசர் அட்ஜஸ்ட்மெண்ட், சவுண்ட் ஃபீல்டு அட்ஜஸ்ட்மெண்ட்டும் இதில் அவைலபிளாக இருக்குது. ட்ரிப் மீட்டரும் ரீசெட் பண்ணுற மாதிரி இதில் கொடுத்துருக்குறாங்க. டாப் வேரியண்டான AX7 வேரியண்ட்டுக்கு மட்டும் ஹார்மனோட கர்டான் பிரீமியம் ஆடியோ வித் ஆம்பிளிஃபயர் சப்வூஃபரோட கொடுக்குறாங்க. MX3 வேரியண்ட் பொறுத்தவரையில் ஒயர்லெஸ் ஆண்ட்ராய்டு ஆட்டோ மற்றும் ஒயர்டு ஆப்பிள் கார்பிளே ஃபீச்சர் தான் கொடுக்குறாங்க. இந்த AX5 வேரியண்ட் பொறுத்தவரையில் ஒயர்லெஸ் ஆண்ட்ராய்டு ஆட்டோ மற்றும் ஆப்பிள் கார்பிளே ஃபீச்சர் அவைலபிளாக இருக்குது. இந்த டச் ஸ்கிரீன் இன்ஃபோடெயின்மெண்ட்டுக்கு கீழேயே பிசிக்கல் பட்டன்ஸும் அவைலபிளாக இருக்குது. 4-வே அட்ஜஸ்டபிள் ஏசி வெண்ட் டேஷ்போர்டோட சென்டரில் பிளேஸ் பண்ணியிருக்காங்க. அசால் லேம்போட பட்டனும் ஏசி வெண்ட்டுக்கு கீழே இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். ஏசி வெண்டோட ஃபேன் ஸ்பீட் அட்ஜஸ்ட்மெண்ட் மற்றும் டெம்பரேச்சர் அட்ஜஸ்ட்மெண்ட் ஒரு ரோட்டரி சுவிட்ச் டைப்பில் கொடுத்துருக்காங்க. இன்ஃபோடெயின்மெண்ட் சிஸ்டம்லேயே ஃபேனோட ஸ்பீட் மற்றும் டெம்பரேச்சர் ரேஞ்ச் டிஸ்பிளே ஆகிற மாதிரி சிங்க் பண்ணியிருக்கிறாங்க. டுவெல் சோன் கிளைமேட் கண்ட்ரோல் ஏசி ஃபீச்சரும் இந்த AX5 வேரியண்ட்டில் இருந்து அவைலபிளாக இருக்குது. டிரைவருக்கு ஒரு ஏசி டெம்பரேச்சரும் கோ பேசஞ்சருக்கு ஒரு ஏசி டெம்பரேச்சரும் இருக்கிற மாதிரி இந்த டுவெல் சோன் கிளைமேட் கண்ட்ரோல் ஆப்ஷன் மூலமாக நம்ம செட் பண்ண முடியும். ரியர் ஏசி வெண்ட் ஃபீச்சரும் பேஸ் வேரியண்ட்டில் இருந்து எல்லா வேரியண்ட்டுக்கும் அவைலபிளாக இருக்குது. எஃபெக்டிவான கூலிங் கன்சியூமருக்கு கிடைக்கிற மாதிரி தான் வண்டியோட ஏசியையும் அப்கிரேட் பண்ணியிருக்கிறாங்க. ஃபேன் ஸ்பீட் மற்றும் இன்லெட் அவுட்லெட் சர்க்குலேஷன் சேஞ்ச் பண்ணுறதுக்கு பட்டனும் கொடுத்துருக்குறாங்க. இந்த டேஷ்போர்டு மற்றும் ஏசி அட்ஜஸ்ட்மெண்ட் பேனல் எல்லாமே ஒரு கிளாசி பிளாக் கலரில் கொடுத்துருக்காங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப ப்ரீமியமாக இருக்குது. ஃப்ரண்டில் டைப் ஏ யூஎஸ்பியும் ரியரில் டைப் சி யூஎஸ்பியும் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபீச்சர் பேஸ் வேரியண்டான MX1 வேரியண்ட்டில் இருந்தே அவைலபிளாக இருக்குது. ஒயர்லெஸ் ஃபோன் சார்ஜிங் ஆப்ஷன் MX3 வேரியண்ட்டில் இருந்து கொடுக்குறாங்க. வைடரான ஒயர்லெஸ் சார்ஜிங் பேட் தான் இந்த 3XOக்கு கொடுத்துருக்காங்க. 6 ஸ்பீட் மேனுவல் கியர் ஷாஃப்ட் வித் லெதர் அப் ட்ரீட்மெண்ட்டோட கொடுக்குறாங்க. கியர் ஷாஃப்டோட அவுட்டர் லைன் சுற்றி ஒரு சில்வர் குரோம் லைன் ஃபினிஷிங் கொடுத்துருக்குறாங்க. கியர் நாப் மேலேயும் ஒரு கிளாசி பியானோ பிளாக் ஃபினிஷிங் கொடுத்துருக்காங்க வித் சில்வர் குரோம் ஃபினிஷிங்கோட. லெதர் ஸ்டீரிங் அண்ட் கியர் நாப் ஃபீச்சர் AX5 வேரியண்ட்டில் இருந்து எல்லா வேரியண்ட்டுக்கும் அவைலபிளாக இருக்குது. 2 கப் ஹோல்டர் ஆப்ஷனும் இங்கே கொடுத்துருக்குறாங்க. ஹேண்ட் பிரேக் வித் சில்வர் குரோம் பட்டனோட அவைலபிளாக இருக்குது. சென்டர் ஆர்ம்ரெஸ்ட் வித் லெதர் ட்ரீட்மெண்ட்டோட கொடுத்துருக்காங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப ப்ரீமியமாக இருக்குது. ஒரு சஃபிஷியண்டான ஸ்டோரேஜும் இந்த சென்டர் ஆர்ம்ரெஸ்ட்டுக்கு கீழே கொடுத்துருக்குறாங்க. ஃபுல்லி ப்ரீமியமான இன்டீரியர் டிசைன் இந்த 3XOல அப்கிரேட் ஆகிருக்கிறத நம்ம பார்க்க முடியும். டீசெண்டான ஸ்பேசியஸோட க்ளோ பாக்ஸும் இங்கே அவைலபிளாக இருக்குது. க்ளோ பாக்ஸோட கெப்பாசிட்டி பார்த்தோம்னா ஒரு வைடரான கெப்பாசிட்டி தான் கொடுத்துருக்காங்க. இன்டீரியரில் ரொம்ப டெப்த்தாக போகிற மாதிரி தான் இந்த க்ளோ பாக்ஸோட டிசைனும் இருக்குது. 6 SRS ஏர்பேக்ஸ் டிஃபால்ட்டாகவே MX1 வேரியண்ட்டில் இருந்து எல்லா வேரியண்ட்டுக்கும் கொடுக்குறாங்க. டேஷ்போர்டு மற்றும் ஸ்டீரிங் வீலில் 2 ஏர்பேக், ஏ பில்லர்லையும் 2 சைட்லையும் ஒரு ஏர்பேக் பிளேஸ் பண்ணியிருக்கிறாங்க. சைடு பீம்லையும் 2 சைடும் ஏர்பேக் அவைலபிளாக இருக்குது. ஒரு சேஃபஸ்டான காராக தான் இந்த 3XOவை ஃபுல்லாகவே டிசைன் பண்ணியிருக்கிறாங்க. எல்லா சீட் பெல்ட்ஸ்க்கும் ரிமைண்டர் அலர்ட் வர மாதிரி எனேபிள் பண்ணியிருக்கிறாங்க. சேஃப்டி ஃபீச்சர்ஸ் பொறுத்தவரையில் பேஸ் வேரியண்ட்டில் இருந்து டாப் வேரியண்ட் வரைக்கும் காம்ப்ரமைஸ் இல்லாமல் எல்லா வேரியண்ட்டுக்கும் ஈக்குவலாக கொடுத்துருக்காங்க. கோ பேசஞ்சருக்கு ஒரு சன்வைசர் வித் ஸ்மார்ட் லைட் ஃபீச்சரோட கொடுத்துருக்காங்க. வேனிட்டி கிளாஸை நம்ம ஓப்பன் பண்ணும்போது இந்த ஸ்மார்ட் லைட் எனேபிள் ஆகிற மாதிரி பண்ணியிருக்கிறாங்க. 2 பவர்ஃபுல்லான எல்லோ கேபின் லேம்பும் இங்கே அவைலபிளாக இருக்குது. இங்கே ஒரு சன்கிளாஸ் ஸ்டோரேஜும் கொடுத்துருக்குறாங்க. சன்ரூப் ஆப்ஷன் பொறுத்தவரையில் MX3 வேரியண்ட்டில் இருந்தே எல்லா வேரியண்ட்டுக்கும் அவைலபிளாக இருக்குது. ஒரு வைடரான சன்ரூஃப் தான் இந்த 3XOக்கு கொடுத்துருக்காங்க. சன்ஷேட் பொறுத்தவரையில் மேனுவலாக ஆக்சஸ் பண்ணுற மாதிரி தான் கொடுத்துருக்குறாங்க. ஸ்கைரூஃப் ஆப்ஷன் பொறுத்தவரையில் டாப் வேரியண்டான AX7 மற்றும் AX7 லக்ஸரி வேரியண்ட்டில் அவைலபிளாக இருக்குது.
பட்ஜெட் பிரைஸ்லேயே சன்ரூப் ஆப்ஷன் வேணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக தேர்டு வேரியண்டான MX3 வேரியண்ட்டில் செலக்ட் பண்ணலாம். டே நைட் அட்ஜஸ்டபிள் ஐவிஆர்எம் இங்கே அவைலபிளாக இருக்குது. ஆட்டோ டிமிங் ஐவிஆர்எம் பொறுத்தவரையில் AX5 லக்ஸரி வேரியண்ட்டில் இருந்து கொடுக்குறாங்க. மைக்கோட ப்ரொவிஷன் இங்கே அவைலபிளாக இருக்குது. டிரைவருக்கும் ஒரு சன்வைசர் கொடுத்துருக்காங்க. டிக்கெட் ஹோல்டர் ஆப்ஷன் எதுவும் இல்லை, பிளாங்காக தான் கொடுத்துருக்குறாங்க. குவாலிட்டியான ஃபேப்ரிக் சீட் மெட்டீரியல்ஸ் இந்த 3XOவோட AX5 வேரியண்ட்டுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்டிச்சிங் ஒர்க்கும் ரொம்பவே ப்ராப்பராக பண்ணியிருக்காங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப ப்ரீமியமாக எடுத்துக்காட்டுது. ஸ்மூத்தான மற்றும் குஷைனிங்கான சீட் மெட்டீரியல்ஸ் தான் இங்கே யூஸ் பண்ணியிருக்காங்க. லம்பர் சப்போர்ட்டும் ரொம்பவே நல்லா இருக்கிற மாதிரி தான் சீட்டோட டிசைனும் இருக்குது. எல்லா சீட்டுக்கும் அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட் ஃபீச்சரும் கொடுத்துருக்காங்க. சீட் பெல்ட் ரிமைண்டர் அலர்ட்டும் எல்லா சீட்டுக்கும் எனேபிள் பண்ணியிருக்காங்க. ஃபுல்லி லெதரைட் சீட் ஃபீச்சர் பொறுத்தவரையில் டாப் வேரியண்டான AX7 மற்றும் AX7 லக்ஸரி வேரியண்ட்டில் அவைலபிளாக இருக்குது. ரூஃப் மவுண்டட் கிராப் ஹேண்டில் ஃபீச்சரும் இங்கே அவைலபிளாக இருக்குது. டிரைவரோட லொக்கேஷன் தவிர மற்ற எல்லா லொக்கேஷன்லேயும் ரூஃப் மவுண்டட் கிராப் ஹேண்டில் ஃபீச்சரும் கொடுத்துருக்குறாங்க. ஸ்பேசியஸ் வித் சேஃப்டி ஃபீச்சரோட சப் 4 மீட்டர் SUV பார்த்துட்டு இருக்கவங்க தாராளமாக இந்த 3XOவை செலக்ட் பண்ணலாம். வண்டியோட ரியரில் போய் சீட்டோட அரேஞ்ச்மெண்ட் மற்றும் ஸ்பேசியஸ் எப்படி இருக்குது அப்படின்னு இப்போ பார்ப்போம். ரியர் டோர்லையும் ஒரு டுவெல் டோன் காம்பினேஷனில் ஃபுல் ஹார்ட் பிளாஸ்டிக்கால் பண்ணியிருக்காங்க. டோரோட லாக் மற்றும் அன்லாக் லிவரை சில்வர் குரோம் ஃபினிஷ்டு கலரில் கொடுத்துருக்காங்க. பவர் விண்டோஸோட கண்ட்ரோல் பட்டன் மற்றும் ஸ்பீக்கரோட ப்ரொவிஷனும் இங்கே பிளேஸ் பண்ணியிருக்காங்க. 1 லிட்டர் வாட்டர் பாட்டிலோட ப்ரொவிஷன் வித் ஸ்டோரேஜோட இங்கே கொடுத்துருக்குறாங்க. டோரோட ஹேண்டில்லையும் ஒரு கிளாஸியான பியானோ பிளாக் ஃபினிஷிங் ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க. டோர் பேனல்ஸ் எல்லாமே ஒரு ப்ராப்பரான ஹார்ட் பிளாஸ்டிக்கால தான் கொடுத்துருக்காங்க. பார்க்குறதுக்கு ப்ரீமியமாகவும் யூஸ் மற்றும் மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கிற மாதிரி தான் டோர் பேனல்ஸ் எல்லாமே கொடுத்துருக்குறாங்க. முக்கியமான சேஃப்டி ஃபீச்சரான சைல்டு டோர் லாக் ஃபீச்சரும் இங்கே அவைலபிளாக இருக்குது. கீயை வச்சு தான் நம்ம இந்த சைடு டோர் லாக்கை எனேபிள் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. டோர்ஸோட டிசைன் பொறுத்தவரையில் ஃபுல்லாகவே ஃப்ளாட்டாக 90 டிகிரியில் ஓப்பன் ஆகிற மாதிரி கொடுக்குறாங்க. வண்டிக்குள்ளே நம்ம ஈஸியாக போகிறதுக்கு ஸ்பேசியஸ் நல்லாவே கிடைக்குது. ரொம்ப டாலாக ஃபேட்டாக இருக்கவங்க கூட ஈஸியாக வண்டிக்குள்ளே போகிற மாதிரி தான் வண்டியோட டோர் டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க. ரியர் சீட்டில் உட்காந்து ஸ்பேசியஸ் மற்றும் சீட் அரேஞ்ச்மெண்ட்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு இப்போ பார்ப்போம். லெக் ரூம் ரொம்பவே நல்லா இருக்குது. ஒரு ஸ்பேசியஸான லெக் ரூம் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஹெட்ரூமும் கேட்கவே வேண்டாம், ஒரு நல்ல ஹெட்ரூம் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. வண்டியோட ஹைட் 1647 mm இருக்கிறதுனால ஹெட்ரூமும் நல்லாவே இருக்குது. ரியர் சீட் பாக்கெட்ஸும் இங்கே அவைலபிளாக இருக்குது. 2 சீட்டுக்கும் ரியர் சீட் பாக்கெட்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ரியர் ஏசி வெண்ட் ஆப்ஷன் பேஸ் வேரியண்டான MX1 வேரியண்ட்டில் இருந்தே எல்லா வேரியண்ட்டுக்கும் அவைலபிளாக இருக்குது. 4-வே அட்ஜஸ்டபிள் இந்த ஏசி வெண்டில் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. டைப் சி ஃபாஸ்ட் சார்ஜிங் போர்ட்டும் இங்கே அவைலபிளாக இருக்குது. ஃபோன் வைக்கிற மாதிரி இந்த டைப் சி போர்ட்டுக்கு கீழேயே ஒரு ப்ரொவிஷனும் கொடுத்துருக்காங்க. 12 வோல்ட் சார்ஜிங் போர்ட்டும் இங்கே அவைலபிளாக இருக்குது. XUV 300 கூட கம்பேர் பண்ணும்போது ஃபியூச்சர்ஸ் மற்றும் சேஃப்டி ஆப்ஷன்ஸ் ரொம்பவே இம்ப்ரூவ் பண்ணியிருக்கிறாங்க இந்த 3XOவில். ஒரு ப்ராப்பரான கம்ஃபர்டபுள் இருக்கிற மாதிரி தான் ரியர் சீட்டோட டிசைனிங்கும் கொடுத்துருக்காங்க. 3 பாயிண்ட் சீட் பெல்ட் ஃபீச்சரும் இந்த ரியர் சீட்டுக்கு அவைலபிளாக இருக்குது. இந்த ஃபீச்சரும் பேஸ் வேரியண்டான MX1 வேரியண்டில் இருந்தே கொடுக்குறாங்க. சி பில்லரோட பீம்லையும் 2 ஏர்பேக் அவைலபிளாக இருக்குது. நம்ம இங்கே கிளியராக பார்க்க முடியும். மொத்தம் 8 ஏர்பேக் இந்த AX5 வேரியண்ட்டுக்கு அவைலபிளாக இருக்குது. சென்டர் ஆர்ம்ரெஸ்ட் ஃபீச்சரும் இந்த ரியர் சீட்டுக்கு அவைலபிளாக இருக்குது. வித் கப் ஹோல்டரோட கொடுத்துருக்குறாங்க. ஐசோஃபிக்ஸ் சைல்டு மவுண்ட் சீட் ஃபீச்சரும் ரியர் சீட்டோட 2 சீட்லையும் கொடுத்துருக்குறாங்க. எல்லா சீட் பெல்ட்டுக்கும் சீட் பெல்ட் ரிமைண்டர் ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. ஒரு பவர்ஃபுல்லான எல்லோ கேபின் லேம்ப் ரூஃபோட சென்டரில் பிளேஸ் பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட் மற்றும் ரியர் பேசஞ்சர் 2 பேருமே இதை ஷேர் பண்ணி யூஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. இதுதான் வண்டியோட டேஷ்போர்ட் வியூ ரியர் சீட்லேருந்து பார்க்கையில். ஒரு ப்ரீமியமான லக்ஸரியான டேஷ்போர்ட் வியூ இந்த 3XOவில் அப்கிரேட் பண்ணியிருக்கிறத நம்ம பார்க்க முடியும்.
ட்வின் ஹெச்டி 26 சென்டிமீட்டர் இன்ஃபோடெயின்மெண்ட் மற்றும் டிஜிட்டல் கிளஸ்டர் வண்டியோட இன்டீரியர் லுக்கை ரொம்ப ஸ்போர்ட்டிவாகவும் ப்ரீமியமாகவும் எடுத்துக்காட்டுது. லெதர் ராப்டு ஸ்டீரிங் வீல் மற்றும் கியர் நாப் இந்த AX5 வேரியண்ட்லேருந்து கொடுக்குறாங்க. அடானாக்ஸ் கனெக்ட் வித் பில்ட் இன் அலெக்ஸா ஆன்லைன் நேவிகேஷன் ஃபீச்சரும் இதுலேருந்து அவைலபிளாக இருக்குது. ஒரு ப்ராப்பரான சவுண்ட் எஃபெக்ட் இருக்கிற மாதிரி தான் இன்ஃபோடெயின்மெண்ட் வித் 6 ஸ்பீக்கர் ஆப்ஷன் இந்த AX5 வேரியண்ட்டுக்கு கொடுத்துருக்குறாங்க. ஃப்ரண்ட் பைனட் ஓப்பன் பண்ணி என்ஜின் மற்றும் என்ஜினோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு இப்போ பார்ப்போம். ஒரு ஹெவியான பூட் டோர் டிசைன் தான் இந்த 3XOக்கு கொடுத்துருக்காங்க. பூட் டோர் மற்றும் என்ஜினோட சரௌண்டிங்லையும் இன்சுலேஷன் ரொம்பவே ப்ராப்பராக பண்ணியிருக்காங்க. நாய்ஸ் மற்றும் ஹீட்டிங் இஷ்யூஸ் அரெஸ்ட் ஆகிற மாதிரி ஒரு ப்ராப்பரான இன்சுலேஷன் தான் இந்த 3XOக்கு கொடுத்துருக்குறாங்க. மொத்தம் 3 இன்ஜின் ஆப்ஷன் இந்த 3XOக்கு கொடுத்துருக்காங்க. பெட்ரோல் வேரியண்ட்டுக்கு 2 இன்ஜின் ஆப்ஷனும் டீசல் வேரியண்ட்டுக்கு 1 இன்ஜின் ஆப்ஷனும் கொடுத்துருக்குறாங்க. XUV 300 கூட கம்பேர் பண்ணும்போது பூட் டோரோட பேட்டர்னும் ஃபுல்லாகவே சேஞ்ச் பண்ணியிருக்காங்க இந்த 3XOவில். பெட்ரோல் வேரியண்ட்டுக்கு TCM PFI ஒரு இன்ஜின் ஆப்ஷனும் TGDI இன்னொரு இன்ஜின் ஆப்ஷனும் கொடுக்குறாங்க. ரெண்டுமே 1.2 லிட்டர் கெப்பாசிட்டியில் தான் கொடுக்குறாங்க. டீசல் இன்ஜின் ஆப்ஷன் தான் நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கோம். 1.5 லிட்டர் டர்போ டீசல் வித் CRDE இந்த இன்ஜினுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த இன்ஜினோட மேக்ஸிமம் பவர் பார்த்தோம்னா 85.8 kW பவரும் மேக்ஸிமம் டார்க் பார்த்தோம்னா 300 Nm டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ணுற மாதிரி தான் இந்த இன்ஜினை கொடுத்துருக்காங்க. மஹேந்திராவோட ரீஃபைன் பண்ணப்பட்ட ஒரு ஃபேமஸான டர்போ டீசல் வித் CRDE இன்ஜின் தான் இந்த AX5 வேரியண்ட்டுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. ரீஇன்ஜினியரிங் மூலமாக டார்க் மற்றும் எஃபிஷியன்சி ரொம்பவே இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க இந்த டர்போ டீசல் இன்ஜினில். 6 ஸ்பீட் மேனுவல் மற்றும் 6 ஸ்பீட் ஆட்டோமேட்டிக் 2 டைப் கியர் டிரான்ஸ்மிஷன் இந்த இன்ஜினுக்கு அவைலபிளாக இருக்குது. டீசல் வேரியண்டோட ஆட்டோமேட்டிக் கியர் ஆப்ஷன் பொறுத்தவரையில் MX3, AX5 மற்றும் AX7 இந்த 3 வேரியண்ட்டுக்கு மட்டும் ஆட்டோமேட்டிக் கியர் ஆப்ஷன் கொடுக்குறாங்க. பெட்ரோல் வேரியண்டோட ஆட்டோமேட்டிக் கியர் டிரான்ஸ்மிஷன் பொறுத்தவரையில் AX5 லக்ஸரி, AX7 மற்றும் AX7 லக்ஸரி இந்த 3 வேரியண்ட்டுக்கு மட்டும் ஆட்டோமேட்டிக் கியர் டிரான்ஸ்மிஷன் ஆப்ஷன் கொடுக்குறாங்க. என்ஜினோட இம்பார்ட்டண்ட்டான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் மற்றும் ஏசியோட கேஸ் டைப் இங்கே பிளேஸ் பண்ணியிருக்கிறாங்க. என்ஜினை ஸ்டார்ட் பண்ணி நாய்ஸ் மற்றும் வைப்ரேஷன் எப்படி இருக்குது அப்படின்னு இப்போ பார்ப்போம். என்ஜின் ஐடியில் இருக்கும்போது கூட வைப்ரேஷன் இல்லாமல் ஸ்மூத்தாக ரன் ஆகுறத நம்ம பார்க்கலாம். ஒரு ப்ராப்பரான வயரிங் மற்றும் கன்ஸ்ட்ரக்ஷன் இன்ஜினோட சரௌண்டிங்கில் கொடுத்துருக்குறாங்க. என்ஜினை ரைஸ் பண்ணி வைப்ரேஷன் இருக்கான்னு பார்க்கலாம். ரேஸ் மட்டும் பண்ணுங்க. என்ஜினை ரைஸ் பண்ணும்போது கூட ஒரு ஸ்மூத்தான சவுண்ட் ஃபீலிங் நம்ம கேட்க முடியும். வைப்ரேஷன் மற்றும் நாய்ஸ் டோட்டலாகவே இம்ப்ரூவ் ஆகிருக்கிறத நம்ம இங்கே பார்க்க முடியும். வண்டியோட இன்டீரியரில் உட்காந்து நாய்ஸ் உள்ளே வருதா அப்படின்னு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். லைட்டாக ரைஸ் பண்ணி பார்ப்போம். டோட்டலாகவே இன்டீரியரில் நாய்ஸ் வராத மாதிரி அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு டீசல் இன்ஜின்ங்கிற ஃபீலிங்கே இல்லை. என்ஜின் ரொம்ப ஸ்மூத்தாக ரன் ஆகிறத நம்ம ஃபீல் பண்ண முடியும். இந்த AX5 டீசல் வேரியண்டில் ஃபியூச்சர்ஸ் மற்றும் சேஃப்டி ஆப்ஷன்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னு இப்போ பார்ப்போம். முக்கியமான ஃபீச்சரான அடானாக்ஸ் ஃபீச்சர் இந்த AX5 வேரியண்டில் இருந்தே அவைலபிளாக இருக்குது. ட்வின் ஹெச்டி இன்ஃபோடெயின்மெண்ட் மற்றும் டிஜிட்டல் கிளஸ்டர் சிஸ்டம் இந்த AX5 வேரியண்ட்டுக்கு கொடுத்துருக்காங்க. பில்ட்-இன் அலெக்ஸா ஆன்லைன் நேவிகேஷன், வயர்லெஸ் ஆண்ட்ராய்டு ஆட்டோ அண்ட் ஆப்பிள் கார்ப்ளே, 16-inch டைமண்ட் கட் அலாய் வீல்ஸ், டுவெல் ஜோன் கிளைமேட் கண்ட்ரோல், ரியர் வியூ கேமரா, passive keyless entry, push button start, leather steering and gear knob, tire pressure monitoring system, electrically foldable OBRM, height adjustable driver seat, rear armrest with cup holder feature, auto headlamp and auto wiper feature, rear wiper and washer, roof rails and rear spoiler, rear defogger, 6 speakers, rear seat all passenger adjustable headrest, power windows one touch up,
இந்த மாதிரி ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் மற்றும் சேஃப்டி ஆப்ஷன்ஸ் இந்த AX5 வேரியண்ட்டுக்கு கொடுக்குறாங்க. இந்த வண்டியோட ஆன் ரோட் ப்ரைஸ் பார்த்தோம்னா 14,95,959 rupees வருது சென்னை ப்ரைஸ். இந்த ப்ரைஸுக்கு இந்த வண்டி ஒர்த்தான்னு கேட்டால் கண்டிப்பாக ஒர்த்துன்னு சொல்லுவேன். ஏன்னா ஏகப்பட்ட ஃபியூச்சர்ஸ் மற்றும் சேஃப்டி ஆப்ஷன்ஸ் இந்த வண்டியில் அவைலபிளாக இருக்குது. இந்த 3XO AX5 டீசல் வேரியண்டோட டீட்டெயிலான ரிவ்யூவை நீங்கள் பார்த்துருப்பீங்க. உங்களோட கருத்துக்களை கமெண்டில் தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.